கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஜிவி பிரகாஷை கழட்டிவிட்ட பாலா. வெயில் படத்துல தன்னோட இசை பயணத்தை தொடங்கின ஜிவி பிரகாஷ்குமார் 50வது படத்தை நெருங்கிட்டு இருக்காரு. சின்ன வயசா இருந்த போதும் அவர்கிட்ட இருந்து மெச்சூரிட்டியான இசை வெளிப்பட்டதுனால மதராசப்பட்டினம் படத்துக்கு அப்புறம் பாரதி ராஜாவோட அன்னக்கொடி, பாலாவோட பரதேசி, விஜயோட தலைவான்னு மெகா படங்களுக்கு இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றாரு ஜிவி பிரகாஷ். இதனால அவருக்கு முன்னாடி போயிட்டு இருந்த சில இசையமைப்பாளர்களுக்கு தேக்க நிலை உருவாச்சு. இப்படி பலருக்கு அதிர்ச்சி கொடுத்த அவரு திடீர்னு பென்சில் படம் மூலமா ஹீரோவாகிட்டதுனால மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்த அதிர்ச்சி இப்போ அவர் பக்கமே திரும்பி நிக்குது. அதாவது நடிப்புல ஏற்பட்ட ஆர்வம் காரணமா சமீப காலமா படங்களுக்கு சரியானபடி இசையமைக்கிறது இல்லையா ஜிவி பிரகாஷ். அதிக கால அவகாசம் எடுத்துக்கிறாராம். இருந்தாலும் இவர் கொடுக்கிற இசை டைரக்டர்களுக்கு முன்னாடி போல திருப்திகரமா இல்லையா. அதனால ஏற்கனவே அவரை வச்சு தங்களோட படங்களுக்கு இசையமைச்சு வந்தவங்க இப்போ வேறு இசையமைப்பாளர்களை நாடி சென்றுட்டு இருக்காங்களாம். இந்த நிலையில பரதேசி படத்துக்கு ஜிவி பிரகாஷ் கிட்ட அற்புதமான இசைய வாங்கியிருந்த டைரக்டர் பாலா அடுத்து சசிகுமாரை வச்சு கரகாட்டத்தை மையமா வச்சு தான் இயக்கும் படத்துக்கும் அதே பழைய நம்பிக்கையோட அவர்கிட்டயே போயிருக்காரு. ஆனா ஜிவி கொடுத்த பாடல் டியூன்கள் எதுவுமே பாலாவுக்கு திருப்திய கொடுக்கலையா. அதனால மறுபடியும் தன்னோட ஆஸ்தான இசையமைப்பாளரான இசை ஞானியிடமே போயிருக்காரு பாலா.